அனைவருக்கும் வணக்கம். கடவுளை பற்றின விஷயங்கள் நான் நிறையா சொல்லிகிட்ருக்கிறேன், நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். அது கொஞ்சம் போகுது, கொஞ்சம் போகாமல் இருக்குது. ஆனால் எல்லோரும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு விஷயம் இலக்காரமாக ஈஸியாக கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்துக்கு மதிப்பு இருக்காது. சரிங்களா? டக்கு டக்குன்னு கிடச்சிருச்சுன்னா அதை யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் எவ்வளவோ விஷயங்கள் சாமி ஏதோ என்னென்னவோ சொல்லி இவ்வளோ காலம் ஓடிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டுருக்குது, எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் தேடி ஓடிட்டு ஓடியாந்துட்டுருக்குறாங்க மக்கள். இப்போ நான் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த, உண்மையான கடவுளை அறிஞ்சு உண்மையான விஷயங்களை நான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஆனால் அது யாருக்குமே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? காலங்கள் வரும்போது தன்னாக்கில் எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிச்சிடும் மக்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், எப்படி எது உண்மை எது பொய் அப்படின்றது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதுவா அதுவா அப்படியா இப்படியெல்லாம் இல்லாமல் உண்மையான கடவுளை அறிஞ்சு உண்மையான கடவுளை பற்றின ஒரு விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போது பணம் காசு நிறையா வேணுமான்னு கேட்டால் அது என்னால் கொடுக்க முடியாதுன்றதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறேன். பணம் காசு நிறைய கொடுக்க முடியாது என்னால். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியாது. சரிங்களா? என்கிட்ட உள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்களா, அவங்க உடம்பு சரியாகலாம். இப்போ என்னோடய இதில் இது ஒரு விளம்பரத்துக்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ காசுக்காகவோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? உண்மையும் சத்தியத்தையும் சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சரிங்களா? எல்லோரும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, சத்தியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் உண்மையான கடவுளை அறிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ என்னால் செய்ய முடியுறது என்னென்னா, என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரு உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, எங்கேயோ இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிருக்கிறீங்க, குழப்பத்துக்குள்ளே மாட்டிருக்கிறீங்க, மனம் ஒரு அமைதி இல்லாமல் ஒரு அலைப்பாஞ்சிட்ருக்குது, ஒரு கஷ்டத்தை தேடிட்டு இருக்குது, கஷ்டத்தை நினச்சி கவலைப்பட்டுருக்குறீங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறீங்க, மரணம் வரப்போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலுக்கு என்னால் சரி பண்ண முடியும். சரிங்களா? நான் கடவுள்கிட்ட கேட்டு உங்களுக்கு சரியான பாதையில் நீங்கள் இப்போ என்னோடய லைவ்லேயோ நான் ஒரு லைவ் ஓயாமல் போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னு சொன்னால் லைவ் எனக்காக நான் லைவ் போடுறது கிடையாது, மக்களுக்காக தான் நான் லைவ் போட்டுருக்குறேன். மக்கள் இந்த நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னோடய லைவ்லேயோ இல்லை என்னோடய வீடியோலையோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட கேட்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். எவ்வளவோ விஷயங்களை நம்பிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ காலமாக எவ்வளவோ விஷயங்கள் நம்புகிறீங்க. கடைசியாக இது ஒரு காலத்தின் முடிவான ஒரு காலம். இதையும் ஒரு செகண்ட் நம்புங்க. சரிங்களா? நம்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. என்ன பிரச்சனையில் மாட்டிருக்கீங்களோ உங்களுக்கு விடுதலை உண்டு. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னோடய லைவில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக நான் கடவுள்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர்க்கணுமோ அந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும். சரிங்களா? கடவுள்கிட்ட நான் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த கடவுள் அதை எனக்காக டக்கு டக்குன்னு மாற்றி கொடுப்பார். அதே மாதிரி வீட்டில் யாராவது இது ஏற்கனவே நிறைய நான் சொல்லிட்டேன், மரணமானி போயிருக்காங்கன்னா மரணமானவங்களுக்கும் ஆன பதிவும் இது தான். எதுவாக இருந்தாலும் லைவில் சொல்லுங்கள். யார் என்ன உங்கள் குடும்பத்தில் யார் இறந்துருக்கா, இதனால் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கா, அவங்க இறந்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஓவராக இருக்குது, ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஆன்மா ஏதோ ஒரு விஷயத்தில் தவிச்சிட்ருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படியாப்பட்டவங்க நீங்கள் என்னோடய இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ஆவியாரோ அவங்க பேர் என்னவோ அவங்களை அழைச்சி என்னன்னு கேட்டு உங்களுக்கான தீர்வு நான் கொடுக்க முடியும். இது பொய்யும் கிடையாது, ஏமாத்து வேலையும் கிடையாது, உங்கள்கிட்ட காசை பறிக்கிறதுக்கான வேலையும் இது சுத்தமாக கிடையாது. முற்றிலும் மக்களுக்கான ஒரு பதிவு தான். நான் மக்களுக்காக சேவை செய்ய தான் நான் வந்திருக்கிறேன். சரிங்களா? கடவுள் சொல்லி நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன். நான் இதில் ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிட்டனாலோ இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகள் நான் பார்த்தாலோ இல்லை ஒரு பப்ளிசிட்டிக்காக நான் பண்ணாலோ கடவுள் அதை ஒத்துக்க மாட்டேன். சரிங்களா? அவரோட பாதையை மட்டும் சொல்லணும், அவரோட சத்தியத்தை மட்டும் தான் நான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேற்கொண்டு என்னோடய சிந்தனையில் நான் வாழ முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நான் சத்தியத்தை சொல்கிறேன். சரிங்களா? உண்மையான கடவுளாக இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சரிபடி தரேன். சரிங்களா? நம்புங்க. கடைசி காலத்தின் ஒரு முடிவில் நிற்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது, கடவுளோட வருகை இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பாவத்தில் சிக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு விடுதலையை தேடுங்க. என்னோடய இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சத்தியமாக கடவுள்கிட்ட கேட்டு உங்களுக்கு பரிபூர்ண ஒரு விமோசனம் வாங்கி கொடுக்க முடியும், ஒரு விடிவு காலம் வாங்கி கொடுக்க முடியும். நம்புங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.